வணக்கம் உறவுகளே, இது உங்கள் இன்முகம் பழகு. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் காலத்தின் கடவுளான காலபைரவர், தலைவிதியையே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர், சிவபெருமானின் அம்சமாக திகழ்பவர். பைரவர் என்றால் பக்தர்களின் பயத்தை நீக்குபவர் அப்படிங்கிறது பொருள். பைரவரை வழிபட்டா நிச்சயம் கை மேலே பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைரவரை எந்த மாதிரி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பைரவருக்கு அஷ்டமி வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் தேய்பிறையில் வர அஷ்டமி, அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வர அஷ்டமி தான் தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாதத்தில் 2 அஷ்டமிகள் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா வளர்பிறை அஷ்டமி, அது அமாவாசைக்கு அடுத்து வர்றது வளர்பிறை அஷ்டமி. இன்னொன்று பௌர்ணமிக்கு அடுத்து வர்றது தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேய்பிறை அஷ்டமி தான் காலபைரவருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தேய்பிறை அஷ்டமி